வாங்க. அப்ப நாங்க வரங்க. போயிட்டு வாங்க. என்ன சார் உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? தொட்டதுக்கெல்லாம் அண்ணாமலை மேல சந்தேகம், அண்ணாமலை மேல சந்தேகம்னு வந்துடுறீங்க. அந்த அண்ணாமலையை பார்த்தா வெறும் புள்ள பூச்சியா இருக்காரு சார். அவரை போய் கடத்தல் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க சார். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். அந்த அண்ணாமலையை ஆளை பார்த்து இடப்படாதீங்க சார். எங்க 2 குடும்பத்துக்கும் பகை இருக்கு. ஏதாவது செஞ்சு என்ன கஷ்டத்துல தள்ளணும் அந்த ஆளு வெறியோடு அலைஞ்சிட்டு இருக்காரு சார். உங்களுக்கு இதை நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல சார். இங்க பாருங்க சார், உங்க பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல, அம்னீஷியாங்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அம்னீஷியான்னா தெரியாம வேற என்னென்ன இருக்கோ யார் கண்டாங்க? ஒருவேளை சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு பஸ் பிடிச்சு போயிருக்க போறாரு சார். சார் அவன் அப்படிலாம் போறவன் இல்ல சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க இருந்துச்சு. கோயில்ல வச்சு தாலி பெருக்கி போடுற சடங்கு செய்யணுன்றதுக்காக நாங்க எல்லாரும் போயிருந்தோம் சார். கோயில்ல எங்க எல்லாரோட இருந்தவன் திடீர்னு காணோம்னா என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்க தான் சொல்லணும். அந்த கோவிலுக்கு அண்ணாமலை வந்திருந்தாரா? இல்ல சார். ஆனா இங்க பாருங்க, நீங்களே இழுக்கிறீங்க. உங்க மருமகளுக்கு தாலி பிரிச்சு போடுறத நீங்க அண்ணாமலை கிட்ட சொன்னீங்களா? இல்ல சார். சரி, அந்த சடங்கு நடக்க போறத வேற யாராவது அவர்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஆனா அவர் எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இங்க பாருங்க, என்ன பேசுறீங்க நீங்க? நாய்க்குட்டி தொலைஞ்சா அண்ணாமலை காரணம், போல்ட் நட்டு தொலைஞ்சா அதுக்கு அண்ணாமலை காரணம், சடங்கு நடக்கலன்னா அதுக்கு அண்ணாமலை காரணம், சக்கரை பொங்கல்ல சக்கரை கம்மின்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார். இந்த ஒரு தடவை என் வார்த்தையை நம்புங்க. நீங்க மட்டும் அவர் வீட்டுக்கு போய் விசாரிச்சா கண்டிப்பா உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிடும் சார். என் புள்ள பைத்தியம் இல்லை சார். அவனுக்கு ஜஸ்ட் அம்னிஷியா மட்டும் தான் டாக்டர் சொல்லியிருக்கார். அவனா எங்கேயும் போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். அவன் காணாம போனதுக்கு கண்டிப்பா அந்த அண்ணாமலை தான் சார் காரணமா இருக்க முடியும். சரி சார், இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சார் ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வாங்க சார். அந்த அண்ணாமலை நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா என் புள்ள இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் சார். சரி கான்ஸ்டபிள் சார், ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன், பாத்துக்கங்க. ஓகே சார். வாங்க. சரிங்க சார். வீட்டுல யாருங்க? உங்க வீட்டுக்காரர் இல்லைங்களா? இல்லீங்களே, என்ன விஷயம்? நடிக்காதம்மா சார். இவங்களை நம்பாதீங்க. இவங்க வீட்டுக்காரன் இவங்க மருமகனை சேர்ந்து தான் என் பிள்ளைய கடத்திருக்காங்க. இது எந்த விதமான டவுட்டும் இல்லை. சார் கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா, உங்க மாப்பிள்ள இருக்காரா? இல்லீங்க, அவங்க 2 பேரும் தான் வெளியில போயிருக்காங்க. பாத்தீங்களா? போதுமா சார்? இப்போவாது நான் சொல்றது உண்மை நம்புறீங்களா? வெளியே போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்காங்க கேளுங்க சார். சார் தப்பா பேசாதீங்க. எங்க அக்காவை காணோன்னு நாங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயம் இந்த ஊருக்கே தெரியும். இது சம்பந்தமா தான் எங்க வீட்டுக்காரரும் எங்க அப்பாவும் வெளில போயிருக்காங்க. ஆனா இவர் வேற மாதிரி சொல்றாருமா. இவர் புள்ளைய காணோமா, உங்க வீட்டுக்காரரும் உங்க அப்பாவும் தான் அவரை கடத்திருப்பாங்கன்னு இவர் சொல்றாரு. ஐயா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்களை பார்த்தா என்ன கடத்தல் கும்பல் மாதிரியா இருக்கு? இன்ஸ்பெக்டர், இவர் தான் கிறுக்கு பிடிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இங்க வந்து விசாரிக்கிறீங்களே. வாய் மூடுமா. எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்க வீட்டுக்காரருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? என் புள்ளைய பாக்கணும்னு எங்க வீட்டு முன்னாடி நின்னு உங்க வீட்டுக்காரர் தான் தர்ணா பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க தானே வந்து கூட்டு போனீங்க.
சார் என் புள்ளைய பார்க்க வரலன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க வீட்டுக்காரர் தான் சார் என் புள்ளைய கடத்திருக்கணும். இதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல சார். அபாண்டமா பேசாதீங்க சார், உங்க நாக்கு அழுகி போயிடும். எங்க அப்பா என்னமோ உங்க பையன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அவர் வெளில நின்னுதான் கூப்பிட்டாரே தவிர கதவு உடைச்சிட்டு ஒண்ணும் உள்ள வரல. அத முதல்ல மறந்துடாதீங்க. லட்சுமி இதோ வந்துட்டாங்கல்ல சார், வாங்க சார். வாயா, உலக உத்தமர உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். வாங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், இல்ல என்ன நடக்குதுங்க? இவர் புள்ளைய காணமா குமாரு? நீங்களும் இவருமா சேர்ந்து கடத்திட்டு போயிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அத கேட்டுட்டு இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. சார் என்ன சார் இதெல்லாம் கடத்தல் அது இதுன்னு? வாய முடியா, நீ செய்வையா? என்ன வேணாலும் செய்வ. உன் பொண்ணு காணனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பார், நீ தான் என் புள்ளைய கடத்தி வச்சிருக்க. எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு ஒழுங்கா சொல்லு. இன்ஸ்பெக்டர் கேளுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், என்ன நடக்குதுங்க? இல்ல அவர் வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க அதை நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இருங்க சார், கடத்திட்டீங்கன்னு இவர் சொல்றாரு, நீங்க இல்லன்னு சொல்றீங்க. விசாரிப்போம். ஐயா ஒரு நிமிஷம். என் பொண்ணை காணுன்னு உங்ககிட்ட வந்து புகார் கொடுத்திருக்கிற. இத பாருங்க, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்க. எவனோ ஒரு வீணா போனவன் உங்க பொண்ணு எங்க ஊர்ல தான் இருக்கான்னு போன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தான். பணத்தை கொடுத்தா பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்த பார்த்தா. இங்க இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வண்டியை எடுத்துக்கிட்டு போய் செத்து சுண்ணாம்பாகி திரும்பி வரும். பெத்த பொண்ணை காணாம தெரு தெருவா ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். சாப்பிடாம தூங்காம நடப்போனமா திரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஐயா. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், இவர் புள்ளைய பார்க்க நினைச்சது உண்மை. இப்பவும் சொல்றேன், சூர்யா கிட்ட பேசினா கண்டிப்பா என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும். ஆனா இவரு பார்க்க விடாம இவர் புள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காரு. மாமா, ஒருவேளை காயத்ரியை காணோம்னு சூர்யா விசாரிக்க சொல்ல போறோமோன்னு பயந்து இவரு தாம் புள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு என்னவோ. ஏய், ராஸ்கல் உன்னை. சார், என்ன இதெல்லாம்? நீங்க இவங்க மேல சந்தேகப்படுற மாதிரி அவங்க உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அதுக்காக அடிக்க போவீங்களா? இது ரொம்ப தப்பு சார். நீங்க முதல்ல கிளம்புங்க, நம்ம போலாம். ஐயா, நான் இவர் புள்ளைய கடத்தல. அப்படி ஒரு காரியத்தை நான் கனவுலையும் பண்ண மாட்டேன். ஆனா என் பொண்ணு எங்க போனான்னு கண்டுபிடிக்க சொல்லி நான் கொடுத்த புகாருக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். கூடிய சீக்கிரம் தகவலோட உங்களை வந்து பாக்குறேன். சார், நீங்க வாங்க. சார் வாங்க சார். என்னங்க, என்ன ஆச்சு? காயத்ரியை பாத்தீங்களா? அதை ஏமா கேக்குற? போன் பண்ண அந்த பையன் ஒரு ஃப்ராடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சொல்லி இருக்கிறான். அட பாவி, இப்படியுமா இருப்பாங்க? நல்ல வேளை ஊர்க்காரங்க உண்மையை சொல்லி அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்க. என்ன பண்றது, எல்லாம் நம்ம விதி. காயத்ரியை பத்தி இதுவரைக்கும் தகவல் தெரியலையே. ஐயோ. அம்மா, வைத்தியர, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி இந்த தம்பியை கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு மேல நல்லது நடக்கணும்னா நீங்க தான் ஏன் வழிகாட்டணும். கவலைப்படாதீங்க ராமையா, நான் நேத்தே மலைக்கு போய் தேவையான மூலிகைகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கே வைத்தியத்தை ஆரம்பிச்சிடுறேன்.
இன்னும் 24 நாள்ல இந்த தம்பி மறந்து போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து பழைய மாதிரி ஆயிடுவாரா இல்லையான்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் நல்லாவே நடக்கும். பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. வேற ஒருத்தரா இருந்தா இப்படி ஒரு காரியத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, ஒரு நல்லது நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். நினைப்பு ஒன்னா இருக்கப்ப செயல் மட்டும் எப்படி வேறையா போகும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் சரி, ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, உடனே நான் இங்க வந்து நிப்பேன். சரிங்களா? பாத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நான் வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க. அப்ப வரேங்க. இவரை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. கண்டிப்பா பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. ராமையா, ஆ, இவர் யாரு? காயத்ரியோட ஃப்ரெண்டு ரேணுகான்னு ஒரு பொண்ணு இருக்கு வைத்தியரே. அவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தவரா இவரு. ரொம்ப நல்ல மனுஷன். நல்லது. அது சரி, இந்த தம்பியை கூட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? ஆமாங்க. அந்த ரேணுகா இப்ப போனாரே இந்த மனுஷன், இவங்க 2 பேரும் தான் கூட இருந்து உதவி பண்ணாங்க. ஓ, சூர்யாவோட அப்பா அம்மா, பொண்டாட்டி, சொந்தக்காரங்க இவங்க யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வர்றது லேசுப்பட்ட காரியமா என்ன? அது சரி. போலீஸ் கிளீஸ்னு போனா இது கடத்தல்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. நம்ம நோக்கமே கெட்டு போயிரும் வைத்தியர் ஐயா. எனக்கு என்னன்னா, எப்படியாவது இந்த தம்பி முழுசா குணமாயி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாகணுங்க. காயத்ரி தான் தான் பொண்டாட்டின்னு இந்த சூர்யா கண் வெளிச்சு அவன் வாயால சொல்லணும். அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சொன்னா நம்புவீங்களா? கோயில்ல வச்சு இந்த தம்பியோட 2வது சம்சாரத்துக்கு தாலி பெருக்கி போடுற சடங்கு நடத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் நாங்க உள்ள போந்து இந்த தம்பியை தூக்கிட்டு வந்தோம். அட கடவுளே. உரிமையுள்ள இந்த ஊர்ல இருக்கா, அதுவும் கர்ப்பமா இருக்கா. இவன் என்னடான்னா வேற யாரோ ஒருத்திய பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வேதனையா இருக்குங்க. கவலைப்படாதீங்க ராமையா, 24 நாள்ல இந்த தம்பியை நான் சரி பண்ணி காமிக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க ராமையா. ஐயா, ஒரே ஒரு விஷயம், சூர்யா இங்க இருக்கிறது காயத்ரிக்கு தெரியாம பார்த்துக்கணும். ம், ஏன்னா இப்படி யாருக்கும் சொல்லாம கடத்திட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் காயத்ரிக்கு தெரிஞ்சுன்னா அவ இதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. முதல்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விடுங்கன்னு அடம் பிடிப்பா. அப்புறம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிருமே ஐயா. புரியுது ராமையா, நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப நான் வீட்டுக்கு போறேன், அப்புறமா வந்து பாக்குறேன். ஆ, சூர்யா இப்ப மயக்கத்துல இருக்கான். அவன் எப்ப கண்ணு முழிப்பான்னு தெரியலையா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போய் குளிச்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு அப்புறமா எந்திரிச்சு வாங்க. இந்தாங்க ஐயா. அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களா அத்தை? தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை வீட்ல வச்சிருக்க கூடாதா? எதுக்காக கோயிலுக்கு போய் செய்யணும்னு சொன்னீங்க? அது இல்லம்மா, கோயில்ல வச்சு செய்யறதுதாம்மா நம்ம குடும்ப வழக்கம். தாலி பெருக்க ஆசைப்பட்டு தாலி கட்டவனையே தொலைச்சிட்டு நிக்கிறனே. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கவலைப்படாதம்மா சுப்பு. இது பாரு, என் மகன் சூர்யா மேல நீ எவ்வளவு உசுரா இருக்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்.
உலகமே எதிர்த்து நின்னாலும் அவன் தான் உனக்கு புருஷன். அவனோட தான் வாழ்வேன்னு ஒத்த கால நின்னு உன்னோட தன்னம்பிக்கை உனக்கு ஆயுதமா இருக்கும். இப்ப நில்லமா, எப்பவுமே காலம் பூரா உனக்கு அதுதான் ஆயுதம். அது உன்னை காப்பாத்தும் சுப்பு. அதுவே அவனை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ள சும்மா சுத்தி பார்க்கலான்னு காரை விட்டு இறங்கியிருப்பாரு. வழி தெரியாம எங்கேயாவது போயிருப்பாரு. எப்படி திரும்பி வந்துருவார் சுப்பு? நம்ம வீட்டு அட்ரஸ் அவருக்கு சொல்லிருக்கீங்களா? இல்ல நீ இப்பதான் ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அட்ரஸ் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்ல. இதெல்லாம் ஒரு கஷ்டமாமா. உன் மாமா பேரு சொன்னா கூட்டிட்டு வந்து விட போறாங்க. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இல்லாமலையா போயிடுவாங்க. மாமா என்னாச்சு மாமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கவலைப்படாதம்மா, எப்படியும் சூர்யாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மாமா, இப்பதான் அண்ணன் சொன்னாரு. ஒருவேளை அவர் அட்ரஸ் தெரியாம அங்க இங்கன்னு வழி மாறி போயிருக்கலாம்ல. நம்ம வேணா திரும்ப கோவில் கிட்ட போய் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு வரலாம் மாமா. சுபு, ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்பா, இந்த சடங்கு பத்தி நம்ம வீட்டு மனுஷங்க கிட்ட மட்டும்தானே நம்ம பேசணும். நம்மளை தவிர வேற யாருக்குமே அது தெரியாது. ஆனா கரெக்டா சடங்கு ஆரம்பிக்கிற நேரத்துல ரேணுகா எப்படி அங்க வந்தா? அவளுக்கு இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அடுத்தது பாத்தீங்கன்னா அவ அங்க வந்து வேணும்னே நம்ம கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக பேசின மாதிரியே இருந்தது. சரி, அந்த நேரத்துல சூர்யா ஏதாவது உளறி வச்சிட போறான், இல்ல சூர்யா கிட்ட இவ ஏதாவது சொல்லிட போறாளேன்னு நம்ம பயந்து நான் அவனை கூட்டிட்டு கார் கிட்ட போனேன். கார்ல போய் அவனை உட்கார வச்ச உடனே நம்ம கார் கிட்ட வந்து ஒரு பெரியவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு. சரி, அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற நேரத்துக்குள்ள திரும்பி பார்த்தா சூர்யாவை காணோம். இல்ல, யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே கரெக்டா பிளாட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அவ ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காப்பா. எனக்கு அப்படிதான் தோணுது. என்னம்மா சொல்ற? எனக்கு அந்த ரேணுகா மேல நிறைய டவுட் இருக்குப்பா. அவ ஏதோ சதி பண்ணிருக்கா. இப்பதாம்மா ஞாபகத்துக்கு வருது. சூர்யாவை காணும்னு நீ உள்ள வந்து சொல்ற வரைக்கும் அங்கே நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தவள அதுக்கப்புறம் நாம பார்க்கவும் இல்ல, அவளை பத்தி நினைக்கவும் இல்லையே. கோவில்ல இருந்தவ திடீர்னு எப்படி காணாம போயிருப்பா? சண்டை போடுறது அவளோட நோக்கம்னா கடைசி வரைக்கும் அவ நின்னு இருக்க மாட்டாளா? சூர்யாவை காணும்னு சொன்னதும் ஏமாத்துறீங்க, நாடகம் ஆடுறீங்கன்னு அதுக்கும் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாளே. ஆனா அவ எங்க போனானே நமக்கு தெரியலையே. ஆமாமா, வனிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அது சரின்னு படுது. அந்த பொண்ணு ஏதோ உள்நோக்கத்தோட தான் அங்க வந்தான்னு நான் நினைக்கிறேன். இது உள்நோக்கமோ வெளிநோக்கமோங்க, ஆனா அந்த ரேணுகாவோட ஒரே நோக்கம் சுப்பு கிட்ட இருந்து சூர்யாவை பிரிக்கணும், அந்த காயத்ரியோட அவனை சேர்த்து வைக்கணும். இதுதான். காயத்ரி தான் இப்ப எங்க போனான்னு தெரியலையே. இல்ல சம்பந்தி, காயத்ரி எங்க வேணா போயிருக்கட்டும், அவளுக்கு என்ன வேணா ஆயிருக்கட்டும். ஆனா வனிதா சொல்றதுதான் சரின்னு படுது. காயத்ரியோட சேர்த்து வைக்கணுன்ற நோக்கத்தோட தான் அவன் நம்ம சூர்யாவை கடத்திட்டு போயிருக்கான். என்னங்க சொல்றீங்க? என் பிள்ளைய கடத்திட்டாங்களா? ஆமாமா, நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு நம்மள ஏமாத்தி சூர்யாவை அவ கடத்திட்டு போயிருக்கா. கிளம்புறேன். இப்பவே நேரா ரேணுகா வீட்டுக்கு போறேன். அவ மட்டும் இருந்தா 4 வார்த்தை டைரக்டாவே கேட்டுடுறேன். இல்ல அவ வெளியில போயிருக்கா அப்படி இப்படின்னு மழுப்புனாங்கன்னா அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். இன்னைக்கு ரேணுகா வச்சு நானாச்சு. நான் கிளம்புறேன் அத்தை. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். நான் போயிட்டு வரேன்.